எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான தகவல். கறிகஞ்சியே இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக வீட்டம்மா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாலும் அதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ பேச போகிறது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. விதவிதமாக திருடுறாங்க. அதாவது இப்போ சமீபத்தில் என்ன ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போவெல்லாம் நிறையா பேர்த்துக்கு டிரைவிங்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஓவர் ஸ்பீடு போயிட்டாங்க அல்லது எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல பார்க்கிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் அவங்களுக்கு சலான் அனுப்புகிறாங்க, நீங்கள் பெனால்ட்டி கட்டுங்க அப்படின்னு. இதையை பயன்படுத்திக்கிட்டு சில விஷமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்ஆப்பில் சில பேர்த்துக்கு சும்மா ஃபேக்காக பொய்யாக இந்த மாதிரி உங்களுக்கு பெனால்ட்டி வந்திருக்கு, டிரைவிங்கில் சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சு அதில் ஏபிகே ஃபைல் போன்ற சில ஃபைல்களை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆக்சஸையோ அல்லது உங்கள் மொபைலில் இருக்கிற பல்வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய தகவல்களையும் எடுத்து உங்களுடைய பணத்தை திருடுறதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களில் ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுங்கன்னு தயவுசெய்து அதை அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. எந்த ஃபோட்டோஸையோ எந்த ஏபிகே ஃபைல்ஸையோ தயவுசெய்து தொட்டு டவுன்லோட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபோனுக்கு இது போன்ற தகவலையெல்லாம் பிடிச்சி டெலீட் பண்ணி விட்டேன். அடடா, வீட்டில் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் சுவையாக செஞ்சு கொண்டு இருந்த பொழுது வாயில் புண்ணு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எவ்வளவு பெரிய ஆள், ஐசிசி பேங்க் எவ்வளவு பெரிய ஆள், ரிலையன்ஸ் மார்க்கெட்டையே நிர்ணயம் பண்ணக்கூடிய 3 சிங்கங்கள், அந்த சிங்கங்கள் ரிசல்ட் கொடுத்த அன்னைக்கு மார்க்கெட் லீவில் இருக்குது. இனி நாளைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ஜினலாக அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் என்பது குறைந்திருக்கு. ஆனால் பாவி, என்னையா உன்னை சந்தோஷமாக பார்க்க வரலான்னு பார்த்தா கும்பா நம்பர் 1 அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இதை பார்க்கும் பொழுது பல ரீட்டைலுடைய மனசு லாஜிக் என்ன சொல்லுதுன்னா, போன குவார்ட்டரை விட லாபம் கம்மியாக தானே இருக்குது, அப்போ கும்பாவா அப்படின்ற மாதிரி மனசு தோணும். சரி, ஐசிசி பேங்கினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய சேல்ஸ் என்பது ஓரளவுக்கு மார்ஜினலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் என்பதும் ஓரளவுக்கு போன குவார்ட்டரை விடவும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் போன வருஷத்தினுடைய குவார்ட்டரோட கம்பேர் பண்ணல இது ஓரளவுக்கு அடடா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசுக்கு தோணும். ஸோ மார்க்கெட்டில் இவனை என்ன செய்ய போகிறான்னு தெரில. த கிரேட் சிங்கம் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட் அப்படின்றத அவங்க விற்றதுனால அதர் இன்கமில் அவங்களுக்கு டபக்குன்னு ஒரு எப்போவுமே 4000-5000 கோடி வந்துக்கிட்டு இருக்குது. டபக்குன்னு 15,119 கோடியாக அதர் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு என்னங்க, நம்பர்ஸ் தான் பேசும். அது காரணங்கள் 1000 இருக்கட்டும். ஸோ நம்பர் வைஸ் பார்க்கும்போது இவனுடைய ரிசல்ட், ஸோ 3 பேர் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, 2 பேர் பரவாயில்லையேப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தன் தான் 3 பேர்த்துக்கு சுமாரான ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் அவன் பெரிய ஆள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்பவும் பெரிய ஆள். ஸோ ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்குது. திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க போது, ரிலையன்ஸ் ப்ளஸ் ஐசிசியினுடையதா அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தான் அப்படின்றது ரொம்பவுமே சுவாரஸ்யமான தகவல். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இது டம்மி பீஸே கிடையாதுரா, ஆனால் இது லேட்டாக வரக்கூடிய பீஸ் அப்படின்ற மாதிரி பல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் சில நேரங்களில் இறங்க ஆரம்பிச்சான்னா 2-3 வருஷத்துக்கு கூட அது இறங்கி கிடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எப்பாவது ஒரு நாள் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தன்னுடைய பழைய ஹையை எட்டி பிடிக்கும். இதுக்கு நம்ம ஐஓசி ஒரு உதாரணமாக சொல்லலாம், பிபிசிஎல் சொல்லலாம், ஏன் இந்த கடனில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தா அப்படின்ற பங்கும் கூட சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனையோ பங்குகள் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் பெருசாக கீழே இறங்கும் பொழுது அது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இறங்கி கிடப்பான். அப்புறம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக மேல் நோக்கி ஏறி வந்துடுவாங்க. அந்த வகையில் ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த ஓஎஃப்எஸ்எஸ் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு ஒரு காலத்தில் மிகவும் கவலைக்கிடமாக இறங்கி கிடந்தது. அதனுடைய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 2022 to 2023 வச்சுக்கிங்களேன். இந்த பார்த்தீங்களா ஐடி இறங்கின சமயம் 2021 ஐடி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸில் ரெசஷன் இது வருமோன்னு அந்த சமயத்தில் இறக்கி விட்டானுங்க. ஸோ 4000 அப்படியே தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இது எவ்வளவு டிவிடெண்ட் அந்த சமயத்தில் கொடுத்துட்டு இருந்தான்னு தெரியுங்களா?
கிட்டத்தட்ட ஒரு 3% தற்போது காமிக்குது. அப்பவும் ஓரளவுக்கு ஹை டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி தான். இப்படி தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்தவன் 1.5 வருஷமா இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் சில மாதங்கள் தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சவன் தன்னுடைய பழைய ஹை 4000 ரூபாய் அப்படின்றத வந்து தொட்டுட்டான். அதுக்கப்புறமும் தொடர்ந்து மார்க்கெட்டில் திடீர்னு இவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் 13,000 வரைக்கும் போயிட்டு கீழே 6,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50% இறங்கிடுச்சு. அப்புறம் மறுபடியும் 6,000லேருந்து 10,000 வரைக்கும் வந்துக்கிட்டு அப்போ மறுபடியும் இப்போ 8,000 ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ தற்போது இந்த OFSS அப்படின்ற பங்கு ஒரு மாதத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே சீக்கிரமாக கீழே இறங்கி ஒரு 6,000மோ 3,000மோ வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கிட்டுமே, அல்லது ஒரு 2 மாதம் கூட நேரம் நல்லா இல்லை அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே ஏறினானோ அதே மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளேயே டபக்குன்னு இறங்கி 6,000மோ 3,000மோ வந்ததுனாலும் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள். அப்படி கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு அருமையான பங்கு எப்போவாவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு தடவையோ அல்லது 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இப்படி லோ கிடைக்கும். அப்படி ஒரு வேளை இந்த OFSS கீழே வந்துச்சுனாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு உதாரணம், இது மேலே இருக்கக்கூடிய பங்கு, இதுலேயே வந்து கோல் இண்டியான்னு ஒரு பங்கு, அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6% பக்கம் தற்போது டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. பட் இவன் இன்னும் இறங்கி கிடக்கிறான். கிட்டத்தட்ட ரொம்ப காலமெல்லாம் இல்லை, ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலைன்னு வச்சிங்களேன். போன வருஷம் ஜூலை மாதத்தில் இறங்க ஆரம்பித்தவன் இந்த வருஷம் ஜூலை மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வருஷமாக தான் இறங்கி, ஸோ இன்னொரு வருஷம் இது இறங்கிட்டு அப்புறம் பெருசாக ஏற போகிறானா அல்லது இனிமேலாவது ஏற போகிறானா என்ன அப்படின்றது தெரில. ஸோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபா வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல டிவிடெண்டுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு எப்பாவது அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா எப்பாவது தான் இவன் இந்த கோல் இண்டியா இந்த 500 இது போய் தொடுவானோ அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வேற என்ன வழி, காத்து இருக்கிறது அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் இது போச்சுனாக்கா அதை எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு தற்போது 6% இருக்கிறது. அப்பாடா நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த டிவிஎஸ் மோட்டர் அப்படின்ற பங்கெல்லாம் வந்து 52 வீக் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த பங்குமே 3,000லேருந்து 2,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 30%க்கு மேலே இறங்கின பங்கு தான். பட் ரெக்கவரி ஆகி தன்னுடைய பழைய ஹையுக்கே திரும்பி வந்துட்டான். ஆனாலும் பாருங்க, இந்த பஜாஜ் ஆட்டோ பெரிய ஆள் தான், அவன் ஏன் வரமாட்டேங்கிறானே தெரில. ஒரு அருமையான விலை 12,000 ரூபாய் என்பது, அதே மாதிரி கீழே விழுந்ததும் அருமையான விலை 7,000 அப்படின்றது. அவனுக்கு கிட்டத்தட்ட அந்த ரேட்டு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதம் தொடர்ந்து இறங்கி தான் 12,000 to 7,000 அப்படின்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த 12,000 திரும்ப வரும்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக டிமிக்கி கொடுத்துக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் சந்தோஷம் என்பது ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-20 நாள் தான் வரும், அல்லது ஒரு 50 நாள் அல்லது ஒரு மாதம் தான் வரும். ஸோ அந்த ஒரு மாதத்தில் அவன் என்றைக்கோ ஒரு நாள் போய் தொடணும். அது இந்த வருஷத்துலையா அடுத்த வருஷத்துலையா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. பட் தற்போது பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு கீழ் நோக்கி இறங்கி கிடக்கு. அந்த பங்கு கூடயே இருக்கக்கூடிய அந்த செக்டர்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு லீடர் டிவிஎஸ் மோட்டார், அந்த பங்கினுடைய விலை மேல் நோக்கி இருக்குது. இதில் என்ன பெரிய வித்தியாசம், இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 0.35 இருக்குது. ஆனால் பஜாஜ் ஆட்டோனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 2.5% இருக்குது. என்ன கொடுமைன்னே ஒன்றுமே புரியல. அதே மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ ஒரு குவார்ட்டருக்கு செய்யக்கூடிய ரிசல்ட் என்பது ஆல்மோஸ்ட் 2,000 கோடி 1,800 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவிஎஸ் மோட்டார் என்பது அவங்க ஒரு குவார்ட்டருக்கு செய்யக்கூடிய லாபம் வந்து ஒரு 600 கோடி 698 கோடின்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வச்சிருக்கிற ஆப்பு, அதாவது மார்ச் 2024லேருந்து 412 485 588 609 698ன்னு டிவிஎஸ் மோட்டார் வளர்ச்சியின் பாதையில் அவங்களுடைய ப்ராஃபிட்டை காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பஜாஜ் ஆட்டோ ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் பண்ணி லீடராக இருக்கக்கூடிய பங்கு. அது வந்து இப்போ சமீபத்தில் 2,000 கோடி லாபமெல்லாம் வந்து 2023லேயே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒன்றும் வளர்ச்சியே காணோம். ஸோ பஜாஜ் ஆட்டோ ஏன் சரிவாக இருக்குன்னா, அவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. பெரிய ஆள் தான், பெரிய அளவில் லாபம் பண்ணுறான் தான். பட் இருந்தாலும் அவனுடைய லாபம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. வரக்கூடிய குவார்ட்டரில் எங்காவது ஒரு 2,400 கோடி 2,300 கோடின்னு காமிச்சிட்டான்னா புண்ணியமாக போகும்.
நண்பர்களே, இன்னும் சில அருமையான பங்குகள்லாம் 1 மந்த் லோ பக்கத்தில் வந்து விழுந்து கிடக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த M&M ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கு, அவன் இந்த 2025 எவ்வளவு முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் வந்தாக்கா ஒரு 10-20% ஏறி 2 முறை ஒரு இடம் சம்பாரிச்சு கொடுத்தா, அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டில் நிற்க முடியாமல் கீழே விழுந்துட்டு புது ஒரு லோ அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணான். அப்புறம் மறுபடியும் அந்த புது லோலேருந்து பழைய ஹைக்கே வந்து அதில் ஒரு கிட்டத்தட்ட 20% மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டு, இப்போ இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் லோ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ 1 மந்த் லோ டு இப்படிக்கு இது போக போகிறானா, அல்லது இதுக்கு முன்னாடி இறங்கின மாதிரி ஒரு 200 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் இது 280 போகிறானா, அல்லது கீழே போக போகிறானா என்ன அப்படின்றது தெரியல. ஆமாம், எப்படி கீழே போய் அந்த கம்பெனி என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்களா? ஸோ ரொம்ப கீழே போகிறதுனால அது எவ்வளவு போகும் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ M&M ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. எது எப்படியோ தற்போதைக்கு ஒரு சிறிய இறக்கமாக 1 மந்த் லோ அப்படின்றதுல இந்த M&M ஃபினான்ஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சன் ஃபார்மா இப்போ தாங்க ஏற ஆரம்பித்தான். அவர் ஒரு மாதமாக கீழேயே இருந்துட்டு இப்போ தான் ஒரு 1650 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு 1700ன்னு லேசாக எட்டி பார்த்தான். அதுக்குள்ளேயே அவனை கீழே இறக்குறாங்க. ஸோ இந்த பங்கு எப்படி ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரில. பழைய ஹையெல்லாம் வரணும்னா இன்னும் 1840 ரூபாயெல்லாம் வரணும். அதுக்குள்ளே இப்போ தான் கொஞ்சோண்டு ஏற ஆரம்பித்தா அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து கொஞ்சம் போராட்டமாக இருக்கிறதுனால இறங்கி போச்சு. ஸோ எந்த ஷேர் மேலே வந்து சம்பாரிச்சு கொடுக்க போகுதுன்னு தெரில, அல்லது எந்த ஷேர் சம்பாரிச்சு கொடுக்காம கீழே போகுதுன்னு தெரில. பட் இது போன்ற பங்குகள்லாம் வந்து இப்போதைக்கு 1 மந்த் லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ பயம் வரும் அப்படின்னாக்கா ஒரு உதாரணம் பாருங்கள். இந்த கிளாக்ஸோ அப்படின்ற பங்கு இப்படித்தான் அவன் லோ ப்ரைஸில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 2024 என்ன லோ வந்தானோ அதே லோ 2025 வந்தான். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல பிக்கப் ஆகிட்டான் பாருங்கள். யார் ஏறுவா யார் இறங்குவாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன் இந்த பங்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு கூட வந்திருக்கலாம்ல, அப்படி வரல. மார்க்கெட் பிக்கப் ஆன உடனே இவனும் கரெக்டாக அதே லோவில் பிக்கப் ஆகி பழைய ஹை வந்தது மட்டும் இல்லாமல் புது ஹை வரைக்கும் போனான். பட் புது ஹை போய் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இல்லை. ஏன்னா அந்த பங்கு தன்னுடைய புதிய ஹையிலிருந்து கொஞ்சம் இறங்கித்தான் இருக்குது. இந்த மாதிரி இறங்குறத பார்க்கும்போது தான் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் வரும். ஏன்டா ஏற்கனவே நீ வந்து பல பேர்த்துக்கு திடீர்னு இறக்கத்தை காமிச்சிருக்க, அப்போ இந்த முறை ஏதாவது இறக்கத்தக்கு இது காமிச்சிருவியோ அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்றதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இவனுக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இந்த APL அப்பல்லோ நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். தன்னுடைய பழைய லோ எக்ஸாக்டாக தன்னுடைய பழைய லோவில் பிக்கப் ஆனவன் 1300 பிக்கப் ஆனவன் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸில் நிற்கல, அதுக்கப்புறம் நிற்கல. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, இவன் நான் ஸ்டாப்பாக போயிருமோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சிட்டே இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் என்ன நினச்சானோ தெரில, அப்படியே யூடர்ன் போட்டு 15% இறங்கிட்டான். இனி மறுபடியும் இன்னொரு 15% இறங்கினானாக்கா அப்புறம் பழைய ரேட்டுக்கே வந்து உட்காந்துக்குவான் அப்புறம். ஸோ எது எப்படியோ இந்த APL அப்பல்லோ அப்படின்ற பங்கு எதை ஒரு உதாரணமாக குறிக்கிறது அப்படின்னாக்கா, எப்பவும் எவனையும் நம்ப முடியாது. எவன் வேணாலும் எப்போ வேணாலும் யூடர்ன் போட்டு 15% மேலே இறங்கிடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த APL அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸும் ஒரு உதாரணம். அதனால் ப்ராஃபிட் புக்கிங் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாக்க இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்றதான் ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் பார்த்துட்டே வந்து அப்புறம் மறுபடியும் 1200 வந்துட்டான்னா அப்புறம் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற ஸ்ட்ராட்டஜிகள்லாம் ட்ரேடர்களுடைய கைவசத்தில் இருக்கணும். நண்பர்களே, RVNL அப்படின்ற பங்கு இந்த முறை ஏறவே இல்லை. இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, இந்த வருஷத்தில் 3 முறை இப்படி சம்பாரிச்சு கொடுத்துட்டான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ தெரில, அந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி புதுசாக மேலே போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்து விழுந்திருக்கு. ஸோ எல்லாமே ரிசல்ட்டினுடைய கையில் தாங்க நண்பர்களே இருக்குது. இதுக்கு முன்னாடி அருமையாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தா, அதாவது பெருசாக இந்த பணம் இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி சம்பாரிச்சு கொடுக்கலினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு சேனல் பேட்டர்னில் நல்லா தான் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் மேல் நோக்கி போகிற மாதிரி காமிச்சா, அதுக்கப்புறம் தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இங்கிருந்து எப்படி முதல் 3 மாதம் இப்படி நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்தானோ, அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 3 மாதத்துலேயும் இன்னொரு 3 முறை இப்படி சம்பாரிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த மாதிரி நடக்குமா, இல்லை ஒரு 300 ரூபாய் ரேக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பான விலைக்கு வந்து கீழே விழுகுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு இந்த RVNL அப்படின்ற பங்கு ஒரு மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இனி மேலே போகிறானா அல்லது கீழே வர போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, உண்மையிலேயே இந்த சன் டிவி அப்படின்ற ஷேர் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் நடந்த உடனே பெரிய லெவலில் போயிடுமோ அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பங்கு வந்து 1000 ரூபாய் பக்கத்துலலாம் ஒரு கட்டத்தில் போனான். எப்போ போன வருஷம் ஜூலை மாதம் அப்படின்ற சமயத்தில் 1000 ரூபாய் போச்சு. அது எப்பன்னா 2017 ஒரு இடம் அந்த விலை போச்சு. அதுக்கப்புறம் அந்த விலையை போய் எட்டவே இல்லை. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வகையில் அந்த 900 அப்படின்றத போய் தொட்டுட்டான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக உள்ள லாக் ஆகிருந்தவங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்படி ஆன பிறகு என்ன காரணம்னு தெரியல, இந்த பங்கு வந்து தொடர்ந்து சரிவு. இந்த பீரியடில் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டுமே தொடர்ந்து ஒரு 4-5 மாதம் இறங்கி கொண்டிருந்த சமயம்தான் அது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி வந்தப்ப இந்த பங்கு பிக்கப் ஆகலை. ஏன்னா பிரிச்சுக்கிறதுல ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் ஒன்று போய்கிட்டு இருந்தது, நெகட்டிவ் தகவல் அப்படின்றது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கு தற்போது ஆல்மோஸ்ட் இந்த 2025 அப்படின்ற வருடத்தினுடைய லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துலேயே இது ஒரு முறை 675 ஹை போச்சுனாக்கா, திரும்ப ஒரு முறை போச்சுன்னா இன்னும் 4-6 மாதம் இருக்குது. திரும்ப ஒரு முறை 675 போச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லது கீழே இறங்குதுன்னு வச்சிங்களேன், கீழே இறங்கும் பொழுது இதுக்கு முன்னாடி 2023 300 ரூபா ரேஞ்சில் வந்திருக்கு. அந்த ரேஞ்சு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குதே அப்படின்ற மாதிரி பல பேர் இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் தற்போதைக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அது ஒரு 1 மந்த் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சன் டிவி எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அவங்களும் ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு கௌரவமாக 3% அளவில் டிவிடெண்ட் என்பது கொடுத்துட்ருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு முறை 600 கோடி 500 கோடி பக்கத்துலலாம் லாபம் பண்ணி கொண்டு இருந்த பங்கு தான். இப்போ கடந்த 2 குவார்ட்டர்களாக வெறும் 363 372ன்னு லாபத்தை கீழே தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கினுடைய ரிசல்ட்டை பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது 52 வீக் லோவில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அதே மாதிரி இன்னொரு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கு. அந்த பங்குமே வந்து கடந்த 1.5 வருஷமாக இறங்கி 300 ரூபா டு 447 ரொம்ப ஈஸியாக ஒரு 50% ஏறிட்டான். பொதுவாக இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப காலம் கழித்து தன்னுடைய பழைய கை வந்து பிடிச்சதுனாவே ரொம்ப போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்தாலும் ஓகேன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாருங்க ஒரு யோகம் டபக்குன்னு 300 டு 450 வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த ஆயில் இந்தியா திரும்ப தன்னுடைய 750 எப்போது போய் தொட்டு பார்க்கும். ஏன்னா இது ஒரு டிவிடெண்ட் கான்செப்டில் கொஞ்சம் அதிகமாக டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அதனால் எப்போ தன்னுடைய அதாவது 2026 போய் தொட போதா அல்லது 2027 என்ன அப்படின்றது தெரில, அல்லது அதையும் தாண்டி போக போகுதா, அல்லது இன்னுமே கீழே ஒரு 100 ரூபா வரைக்கும் இது போயிட்டு இது மேலே வரப்போகுதா என்ன அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு இந்த பங்கு இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் இருக்குது. இங்கிருந்து ஏறினாலும் சந்தோஷம்தான் அல்லது கீழே இறங்கினாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிவிடெண்டுக்காகவே இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, கடைசியாக ஒரு தகவல், இந்த SBI கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு. இந்த பங்கு டிவிடெண்ட் கொடுக்கறது என்னமோ 0.28% தான். ஆனால் இந்த பங்கில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி என்பது கிடையாது. 500 கோடி டு 600 கோடி ஜென்ரலாக லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அதனால் இந்த பங்கில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் 2021களில் இருந்த ஹை ப்ரைஸ், அதே மாதிரி 2022 23களில் இருந்த ஹை ப்ரைஸ் திரும்பி வரவே இல்லை. என்னையா நீ இந்த 2024 நீ சம்பாரிச்சே தரமாட்டியா? ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் அது இறங்குச்சுன்னா சம்பாரிச்சு கொடுக்குது. 2022 சமயத்தில் இறங்குச்சு, 2022 சம்பாரிச்சு கொடுக்குது. 2023 இறங்குச்சு, 2023 சம்பாரிச்சு கொடுக்குது. ஆனால் இந்த 2024 இறங்கினதுக்கப்புறம் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. அப்போ நீ சம்பாரிச்சே கொடுக்க மாட்டேன் 2024 கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதைய பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, இந்த 2025 2022களில் என்ன உயரம் இருந்தானோ அந்த உயரத்தையே போய் பிடிச்சிட்டான். பார்த்தீங்களா, ஒரு பங்கு கீழே இறங்கிட்டு மறுபடியும் தன்னுடைய ஹையை திருப்பி பிடிக்கிறதுக்கு அது டிவிடெண்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி அல்லது நல்லா லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா, பொதுவாக ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்க போகையில்
ஒரு 1.5 வருஷம் இறங்குது, ஒரு 2 வருஷம் ஏறுது, ஆக மொத்தம் ஒரு 4 வருஷம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறான். கரெக்டாக போய் உச்சியில் போய் மாட்டிக்கிட்டான். இதுவே கரெக்டாக லோ ப்ரைஸில் ஏங்க இதை பார்த்தா ஒரு லோ ப்ரைஸ் மாதிரியே தெரியலையா? ஸோ ஒரு லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் போய் கரெக்டாக, அதாவது இங்கே சிக்கி கீழே இறங்கி மறுபடியும் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது லோ ப்ரைஸில் பிடிச்சிருந்தாக்கா, இங்கே பிடிக்காம இங்கே பிடிச்சோம்னாக்கா அவனுக்கு ஒரே வருஷத்துக்குள்ள பல பேர் 30%, 50%, 70% சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ 640 to 1040 எவ்வளவு பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 62%. இது பார்க்கறதுக்கு ஸ்வங்கின்னு நம்ம ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்டாலுமே அது எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அப்படின்றது எடுத்திருக்கு. அப்புறம் சும்மா கிடைக்குமா சொர்க்கம்? அது 8 மாதம் 10 மாதம் இல்லாமல் அப்புறம் ஏறிடுமா என்ன? ஸோ 8 மாதம் கழித்து 60%ஆக ஏறிருக்கு. ஸோ எடுக்க வேண்டிய இடத்த கரெக்டாக பார்த்து யூகிச்சு எடுத்தால் பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சொர்க்கமாகத்தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.